வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த புது வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்குது, என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி, வாங்க பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கிச்சனில் தாங்க செட் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்டு தான், அதில் தான் ஒரு 3 லேயராக இருக்குது ஸ்டாண்டு. அதில் தான் சாமியெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அதுவும் சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். உள்ள பெரிய ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வைக்க முடியாது. அதுக்குள்ளே எந்த அளவுக்கு சாமியெல்லாம் வைக்க முடியுமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். அதாவது வீடு நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜை அறை இந்த மாதிரி தான் நமக்கு சிம்பிளாக கிடச்சிருது. பூஜை ரூமுன்றது இப்போ யாரும் அதிகமாக வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி இந்த கபோர்டு வாங்கிட்டு வச்சிடுறாங்க. நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு தான், 2nd ஃப்ளோரில் இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வீடு நல்ல பெரிய வீடு. பூஜை ரூமுன்றது தனியாக இல்லை, இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்கிற வீட்டில் நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய ஃபோட்டோஸு லைட் ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் எதுவுமே இங்கே வைக்க முடியலை. வைக்க முடியாத ஃபோட்டோஸ்லாம் பத்திரமா எடுத்து ஃப்ரேமோடு இருக்கு இல்லைங்களா, கண்ணாடியோட, அதெல்லாம் நல்லா பேக் பண்ணி மேலே லாஃப்ட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதில் வச்சு கும்பிடக்கூடிய சாமியை மட்டும் வச்சுக்கிட்டேன். பிள்ளையார், முருகர் எப்போவுமே பிடிக்கும், முருகர் கும்பிடுவேன். அதனால் வேலு, முருகர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது உள்ளே எந்த அளவுக்கு நம்ம சாமியெல்லாம் வைக்க முடியுமோ, ரொம்ப நெருக்கமாகவும் அதிகமாக சாமியும் எப்போவுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இடைவெளி விட்டு அழகாக தான் நம்ம வச்சு சாமி கும்பிடணும். எல்லாத்தையும் நிறைய நெருக்கமாக வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால் சிம்பிளாக எது வச்சு கும்பிட முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் கிச்சன், அப்படியே பாருங்கள். கிச்சனில் பார்த்திங்கன்னா அதை ஹால்லேருந்து உள்ளே என்ட்ரானதும் நமக்கு கிச்சன் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சிங்க்கு, ஆர்ஓ, இது ஃபஸ்ட்டு சிங்க்கு, அதுக்கு மேலே ஆர்ஓ. ஃபஸ்ட்டு ஏற்கனவே கெண்ட் போட்டிருந்தேன் பழைய வீட்டில் இருந்தப்போ அந்த ஆர்ஓ. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அக்வா கிராண்ட் அப்படின்றது இது வாங்கி வச்சாச்சிங்க. அது ஏற்கனவே போட்டு ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. சரி வேணாம், ஃபில்டர்லாம் நிறைய டைம் மாற்றியாச்சு. சரி புதுசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது ஆர்ஓ பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக அப்படி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் நம்ம பூஜை வைக்கிற அந்த சாமி கும்பிட்ற கபோர்டு இருக்குங்க. பாருங்கள், சிங்க்கு. இதுக்கப்புறம் நமக்கு கேஸ் ஸ்டவ், மேலே சிம்னி இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடில் உப்பு, அந்த எண்ணெய் வச்சுக்கிறது அதெல்லாம் அந்த சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சின்னதாக ஜன்னல் ஒன்று இருக்குங்க. அது நல்ல காற்று வருது, சூப்பரான காற்று. ஜன்னல் திறந்து வச்சுட்டு சமைக்க முடியாது, அந்தளவுக்கு நல்ல காற்று வரும். சூப்பராக நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு புழுக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் கிரைண்டர், அந்த பெரிய கிரைண்டர் இருக்குது. அது வாங்கியிருந்த ஒன்று புதுசாகவே அப்படியே தான் இருக்குது. அதில் தான் நம்ம இனிமேல் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது ஒன்றுமே அதில் மாவு அரைக்கல. ஒரு 2-3 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். வச்சுட்டு அப்படியே அப்புறம் சின்ன கிரைண்டர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு அதுதாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வச்சுருக்கேன், தேவையானப்போ எடுத்து மேலே வச்சு அதில் மாவு அரைச்சிக்குவேன். அப்புறம் அப்படியே பக்கத்தில் ஷெல்ஃப், அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு மளிகை ஜாமான்லாம் அதில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கபோர்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த சைடில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம சாமி கும்பிட்ற இடம். எப்படி இருக்குது என்ன அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ரூமு, வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோம் டூர் அப்படின்றத போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.